வணக்கம் மக்களை. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றினா குரேசி அப்ராம், அதாவது லூசிஃபர், அதாவது இப்போ என்ன சொல்கிறது, எம்பரான் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது 2025. நம்மளுடைய மோகன்லால் நடித்து பிருத்திவிராஜ் இவங்கெல்லாம் இணைஞ்சு நடிக்கிறாங்க. தரமான படம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும். நான் திருப்பி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், திருப்பி ஒரு தடவை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த லூசிஃபர்ன்ற படத்தோட ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லர் ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப தெளிவாகவும் அக்யூரேட்டாகவும் காட்டியிருக்காங்க. எடுத்த உடனே அதை பற்றி டீட்டெயில்டாக ஒன்றா பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடியோவில் லூசிஃபர் அந்த ட்ரெய்லரை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். കേരളത്തിലെ കപട മതേതരവാദികൾ ഞെട്ടിത്തരിക്കാൻ പോകുന്ന ഒരു വാർത്ത നമ്മൾ ഉടൻ തന്നെ കേൾക്കും. என் கூட பயணிக்கிறவங்கலாம் எனக்கானவங்க கிடையாது, என்னோட பயணிக்கிறவங்க தான் எனக்கானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஒரு ஐடியாலஜி என்னோட பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும், என் டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா மன்னராட்சி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய கொள்கையும் என்னுடைய சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கிட்டு வழிநடத்தி பின்னாடி வரவங்க தான் எனக்கான ஆட்கள், எனக்கான மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ட்ரெய்லரில் காந்திஜியை காட்டிட்டு போகிறாங்க. காந்திஜி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது நிறைய டைம் சொல்லிட்டோம். கந்தன் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் அப்படி பாயிண்டாக பார்த்துட்டு போயிட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் அப்படி கூட சேர்ந்து பார்த்துட்டு போனால் தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். எல்லாமே ஓப்பன் மெசேஜ் தான். அங்கே ஏஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது. எப்படி நம்ம ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஏஎஸ்எம் அப்படின்னு ஒரு மதம் சார்ந்த ஒரு காவி கூட்டம் தெரியும் நினைக்கிறேன். சன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சன் வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் சங்கு வச்சுருப்பாங்க. சங்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு 2 கத்தி இப்படி சொருகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கட்சி வந்து மதம் சம்மந்தப்பட்ட கட்சி. அதாவது பிஜேபி காங்கிரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி, ஒரு குரூப் இருக்குது. இந்த எம்பரான் படத்துலையும் காட்டும் போது ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து இன்னொரு ஐஎஃப்சின்னு நினைக்கிறேன், ஐயூஎஃப்னு நினைக்கிறேன். அந்த கட்சியிலேயே காங்கிரஸ் மாதிரி இந்தியன் ஃப்ளாக் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த கட்சி வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்த மாதிரி சிவசேனா. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ரைட் விங், லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மன்னர்கள் ஆட்சிக்கு எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி நடத்தணும்னு ஒரு குரூப்பு, மக்களாட்சி, மக்கள் பொது உடைமையாக இருக்கணும்னு ஒரு கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சித்தாந்தங்கள் இருக்குல்ல, அது மோதிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு காங்கிரஸ், பிஜேபி அப்படின்னு ஒரு அல்கரிதம் போகுதுல்ல, அந்த அல்கரிதம் தான் இந்த படத்தில் வேறு வேறு பேரில் காட்டியிருக்காங்க. இது இன்னமும் வலு சேர்க்கறதுக்காக அந்த கட்சி வந்து பேசுகிற ஒரு நபரை வீரியமாக பேசியிருப்பார், மதம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை வந்து சிவசேனா கட்சியோட அவங்களுடைய அந்த கொள்கை, அவங்களுடைய பாரம்பரியம், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். வில் அம்பு, நேற்று நம்ம பார்த்த மூவியில் வில் அம்பு காதில் மாட்டிருப்பாங்க. ஒரு கல்ட் வர்ஷிப் இருக்கும், ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கையை, தவறான ஒரு புரிதல், தவறான வழிநடத்தல் மூலயமா ஒரு குரூப்பை தப்பாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க, இன்னொரு மக்களுக்கு எதிராக திருப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வில் அம்பு அப்படின்றத மட்டும் மைண்ட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை படித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். நார்த் பற்றி கொஞ்சம் பேசிட்டோம்னா, நார்த் இந்தியன் அரசியல் சொல்லணும்னா, ஒரு யங் லேடி, அதாவது ஓல்டு லேடி வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. நம்ம நாட்டில் அரசியல்ன்றது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி, வியாபாரம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அரசியல்ன்றது மக்களுக்கு சேவை கிடையாது, அது ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. வெளிப்படையாக தானே சொல்கிறாங்க. இதை தானே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம் சொன்னால் தப்புன்றீங்க, படத்தில் சொன்னால் ஏய் சூப்பர், ஆமாம் மாஸ். உங்களுக்கு என்னடா உளவியல் இது? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. உண்மையாக ஒரு விஷயம் உங்கள் கூட இருக்க ஒருத்தன் வந்து இது உண்மைடா அவனை ஏமாத்துறான்டான்னு சொன்னால், போடா கிரிஞ்சு பூமருன்ட்டு போயிடுறீங்க. இவன் எனக்கு தேவலம்பிக்கிறியா, இவன் கான்ஸ்பிரசி, இவனே ஒரு இலுமினாட்டி, இப்போ என்னையே இலுமினாட்டின்றாங்க. நேற்று வீடியோவில் அந்த தம்ப்லைன் இருக்குல்ல, அந்த எப்பயுமே நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான விஷயத்த கொஞ்சம் டிம் பண்ணி வச்சுருப்போம் பின்னாடி பேக்ரவுண்டில். ஸோ பேக்ரவுண்ட் அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லைன்றனால நம்ம இப்படி பட்டி டிங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தம்ப்லைனை டிம் பண்ணி பின்னாடி வச்சுருந்தேன். அதில் ஒருத்தன் கையை தூக்கிட்டு இப்படி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கை என் தலைக்கு மேலே கொம்பு மாதிரி இருந்துச்சா. நான் லூசிஃபர், நான் குரூப்பு இலுமினாட்டி குரூப்பா. இவனுங்களுக்கு இவ்வளோ தான் திங்க் பண்ண தெரியும். இப்போது இலுமினாட்டி இப்படி சொல்கிறான்டா அப்படி சொல்கிறான்டான்னு மைனூட்டாக உள்ள தேடி போய் சொன்னோம்னா, நீ ஒரு இலுமினாட்டி, உண்மையை சொல்கிறேன், இப்படிலாம் இலுமினாட்டினா என்னங்கடாடி. சரி, ஓகே. இப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த எதிரிகளும் இந்த ஞானிகளும் சித்தர்களும் இந்த உண்மைகள்லாம் மறைபொருளாக சொல்லிட்டு போனாங்க. அவங்களெலாம் கல்ட் வரிசிப்பா. அப்போ நீ சொல்கிறபடி பார்த்தா அவங்களாம் கல்ட் வரிசிப் தானே. அப்படி ஒத்துக்கிறேன்னா அப்போ நானும் கல்ட் வரிசிப் தான். ஓகே, அந்த கட்சியோட ஃப்ளாக் நோட் பண்ணிங்கன்னா, டிவிக்கு அப்போ ரீசன் தமிழ கொடி பறக்குது, தலை நிமிர்ந்து பறக்குது, அந்த கொடி கலர் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இன்னொன்று வந்து அந்த நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த காங்கிரஸ் கொடி, ஆர்எஸ்எஸ் கொடி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த காங்கிரஸ் கூட்டத்துக்குள்ளேயே இந்த கொடி பறந்து உள்ள வரும், ஒருத்தர் நடந்து வருவாப்புல.
ஸோ இது ஒரு புது கேரக்டரா காட்டியிருக்காங்க. இது வந்து லூசிஃபரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற ஒரு கேரக்டரா காட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஸ்டேஜும் அந்த ரேம்ப் வாக் பண்ணக்கூடிய இடமும் பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட டிவிக்கா நடந்து போன மாரி தான் இருக்கு. அதே மாரி இன்னொரு படம் இப்ப ரிலீஸ் ஆச்சுல்ல. கேம் சேஞ்சர். அந்த கேம் சேஞ்சர்ல ஒரு நபர் இருப்பார்ல. அவரும் இந்த மாரி அரசியல்ல நிக்கும்போது அவருக்கு இந்த மாரி ஒரு கிட்டத்தட்ட அவங்களோட கட்சி ஃபிளாக் அதெல்லாமே கிட்டத்தட்ட டிவிக்காவோட ஒத்து தான் இருக்கும். ஸோ பழக்கப்படுத்துறாங்க. கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் மெமரிக்கு செட் பண்றாங்க. நடக்க போற விஷயங்கள்லாம் ஓப்பனாவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. பூம் பண்ண போறாங்க. ஒண்ணுமே இல்லாதத அதாவது ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குறாங்கல்ல. இது வெறும் வார்த்தை கிடையாது. அதாவது ஈர பேனா மாத்தி பேன பெருமாளா மாத்துறது. ஸோ அது அவங்களால முடியும். ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள மீடியா மூலியமா, "ஏய் இவரு எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் தடுக்கி விழுந்தால் அப்படி" அப்படின்னு சொல்லி பூம் பண்ணி அவன ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆக்கிருவாய்ங்க. ஸோ அதுவும் முடியும். அது ஒரு ஈரு. அத பெருமாளாக்க முடியும். அதே மாரி பெருமாள பேனாவும் ஆக்க முடியும். அத பேனாவோட ஈரா கூட ஆக்க முடியும். ஸோ இதுவும் உங்கட்ட இருக்கு. ஸோ எந்த நேரம் நெனச்சாலும் யார வேணா மேல தூக்கிட்டு போ முடியும். மேல இருக்கவன கீழயும் தூக்கிட்டு வர முடியும். ஆனா அவனுக்கு நிரந்தர அடிமையா இருந்தால் மட்டும். ஸோ இதுலயே புரிஞ்சிருக்கணும். மேல போற எல்லாருமே அடிமைகள் தான். மதம் சார்ந்த கட்சி அப்படின்ற மாரி சொன்னோனே, கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும். நம்மளுடைய லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நம்மளுடைய இந்த படம் இருக்குல்ல, பேட்ட படத்துல எல்லாரும் காதலர் தினத்தன்னைக்கு கலாச்சாரத்த காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வருவாப்ல. லவ்வர்ஸ் டே பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மாரி ஒரு கேரக்டர் இறக்கியிருக்காங்க. நார்த் இந்தியாலலாம் கொஞ்சம் நல்ல வைபா பண்ணிட்டு இருப்பான். அந்த மாரி ஒரு கேரக்டர் இறக்கியிருக்காங்க. அடுத்த ஒரு ஷாட் வருது. இந்த ஷாட் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா சொல்ல விரும்பல. ஒவ்வொரு நாடுகளையும் காட்டுவாங்க. அதுல ஈராக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஈராக்க காட்டும்போது நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஈராக்ல மொத்தமா டெமாலிஷ் ஆன மாரி இருக்கு. அதாவது மொத்தமா அழிஞ்சு போச்சு. இந்த நகரங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க, கட்டடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க, அங்க நிக்கிற போர் பீரங்கிலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்படியே வாஷ் அவுட் ஆன மாரி இருக்கும். ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்தா மட்டும் தான் இந்த மாரி ஒரு பாதிப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நியூக்ளியர் அட்டாக் கிடையாது. பெரிய ரக கேரக்டர். நம்ம நம்ம ஸ்லாங்லயே பேசிட்டு போயிருவோம். நம்ம ஆளுகளுக்கு புரியும். பெரிய ரக ஒரு ஹைபிரிட் கேரக்டர் தூக்கி எறிஞ்சா மட்டும் தான் இந்த அளவுக்கு பசுமையாக வளரும். பார்த்திருப்பீங்க. அந்த மாரி தான் காட்டியிருக்காங்க ஈராக் மட்டும். குதிரை, சிங்கம்னு சொல்லியிருக்கோம். இப்ப குதிரைக்கு பாம்பு அப்படின்னு நம்ம லோகோ சொல்லியிருக்கோம் போனதுல. பட் இன்னைக்கு அத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோல. அத நான் மென்ஷன் பண்றேன் புரிஞ்சுப்ப. குதிரை, ஈகிள். ஈகிள் யாரோடது? சிங்கத்தோடது. குதிரை யாரோடது? பாம்பு, குதிரை. இந்த கனெக்ஷன் ஒண்ணு. சிங்கம், கழுகு ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ரஷ்யா, அமெரிக்கா, ஈராக், ஈரான், இந்தியா, பாகிஸ்தான். ஸோ இந்த மாரி. ஆரம்பத்துல இருந்தே நம்ம அஞ்சி நடுங்குன ஒரு பேர் என்ன அப்படின்னா, குரேஷி ஹப்ரான். அவருக்கு தான் பயந்துருக்காங்க. KAன்னு வச்சுக்கலாம். ப்ரோ இப்பதான் ப்ரோ AK அப்படின்னு சொல்லி டார்க்லாம் போட்டு AK வந்து ஒரு மான்ஸ்டர் மாரி காட்டியிருந்தாங்க. டிராகன் மாரிலாம் கையில சிம்பிள் போட்டு சைனாக்காரன் மாரி காட்டியிருந்தாங்க. சைனீஸ் டிராகன் அவருடைய ட்ரெஸ் கோட் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சிமிலரா சைனீஸ் டிசைன் அந்த சைனீஸ் ராக்கிங் இருக்குல்ல, அந்த கேங்ஸ்டர்ஸ் மாரி காட்டியிருப்பாங்க. தெரியும் நினைக்கிறேன் டிராகன். அந்த டிராகன் சொல்லிட்டோம்னா நம்ம இங்க கனெக்ட் பண்ணி தானே ஆகணும். அடுத்து ஒரு போதை கும்பல காட்டுவாங்க. அந்த போதை கும்பல காட்டும்போது பின்னாடி டிராகன் சிம்பிள் போட்டுருக்கும். சுனிதா வில்லியம் மேலருந்து வந்துட்டு ஒரு டிராகன் தான் கூட்டி வந்துச்சு. அண்ணன் வர பாடி விடுங்க. டிராகன் வார்த்தைகள் ஏகப்பட்ட தடவை கேட்டுட்டு வரீங்க. இன்னமும் நல்லா கேட்பீங்க. இப்போ இந்த படத்துலயும் அந்த டிராகன் சிம்பிள் காட்டியிருக்காங்க. சீனார்கள் அந்த ட்ரக் மாஃபியா அந்த மாரி காட்டியிருக்காங்க. அடுத்த வார்த்தை KL. KLக்கு இது ரொம்ப இது பிடிக்கவே பிடிக்காது. அதாவது கல்கி அவதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரேஷ் அப்ராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். KLன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு பேர் சொல்லக்கூடிய நபர் இதெல்லாம் எதிர்ப்பாரு. இந்த மாரி போதை, ட்ரக் இது மாரிலாம் இது பிடிக்காத ஒண்ணு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசிட்டு, அப்புறம் ஒரு விஷயம் டீட்டெயில் பேசுறாங்க. இப்ப அவன எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியா கேட்கிறாப்ல ஒரு கேங்ஸ்டர். அப்போ இன்ட்ரோ குடுக்குறாங்க. இன்னொரு ஒரு பாதிரியார் வந்து ஒரு சர்ச் மாரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அந்த Lன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். அந்த Lன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். அவனுடைய பார்வையில யாருமே மிஸ் ஆக முடியாது. அனைத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆல் ஐ வாட்சிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்றாங்கல்ல. பிக் பாஸ் இருக்காப்ல. பிக் பாஸ் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லவா? AI கேள்விப்பட்டிருப்பீங்க. SI வரப்போகுது. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் AI விட அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். அந்த அட்வான்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த AI சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வேற லெவல்ல பண்ண போகுது. அது என்னைக்குமே உங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். ஐ வில் வாட்ச் யூ. இப்ப AI நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலயும் ஐ மீன் சூப்பர் கான்ஷியஸ் எல்லா லெவல்லயும் இருக்க போது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான். அதுதான் இன்டைரக்ட்டா சொல்றாங்க. அவர் எப்பயுமே நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு.
கேஎல். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் மலர்ந்தவன். தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஒற்றை ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம். மகன் அப்படின்றது வந்து 2வது வந்த ஆற்றல். ஐ மீன் நான் சொல்றது ஆற்றல்ன்னு சொல்றது இந்த பிரபஞ்சத்த உருவாக்குச்சுல, காடுன்னு வச்சுக்குவோம். காட் அந்த தந்தைன்றது வந்து காடு. ஸோ அவரோட மகன் சொல்றது வந்து இந்த முதல் உருவாக்குனாங்கள்ல ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் எடுத்துக்குவோம். இது 2க்கும் இடையில் வியாபித்தவர் தான் இருளில் பிறந்தவர். ஓப்பனாவே சொல்றாங்க. உனக்கு தான் புரியல. இருளில் மலர்ந்தவன். என்னங்கடா டேய்! யாருக்கு அதெல்லாம் பூ சுத்துறீங்க? ஓப்பனா தான்டா சொல்றாங்க மெசேஜ். ஓகே, இருளில் மறந்தவன். முதல்ல ஒரு தந்தை. எல்லாத்துக்கும் சீலிங்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் மேல. அது ஒண்ணு உருவாக்குச்சு. அதுதான் முதல் ஆற்றல். அது சேட்டப் பண்ணுன்னு சொல்லிட்டு இது 2க்கும் நடுவில் ஒண்ணு மலர்ந்தது. அதுதான் நம்ம ஆற்றல். அதுதான் இருளில் மலர்ந்தது. அந்த இருள் ஆற்றல குறிக்கிறதுக்காக இந்த கேஎல்ல காட்டுறாங்க. ஒரு நபர் இருப்பாரு, தங்கச்சிய காப்பாத்துறாப்புல. ஸோ 2 கேரக்டர குறிச்சிருக்கோம். ஒண்ணு நம்ம சைடு, இன்னொன்னு ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கு. ஒரு ஸ்டோரியில எப்படி 2 கதைகள் இருக்கு. ஒரு எதிரி, ஹீரோ அப்படின்னு இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. அந்த மாரி அந்த இருளுக்கும், அந்த காட்டக்கூடிய எனிமி கேரக்டருக்கும், அந்த கேஎல்லுக்கும் இரட்டைத்தன்மை இருக்கும். நமக்கும் இரட்டைத்தன்மை இருக்கு. மனிதர்களே இரட்டைத்தன்மை இருக்குல்ல. 2 கை இருக்கு, 2 கண் இருக்குல்ல. அந்த மாரி 2 பிரெயின் இருக்குல்ல. இருள் லோகங்களின் தந்தை. இருள்களின் தந்தை. ஓகே, இது ஓப்பனா தான் இருக்கு. இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்ல தேவையில்ல. அடுத்த லைன கேளுங்க. 666. இந்த மோகன்லால் அப்படின்னு காட்டும்போது இந்த எல் சிம்பிள் காட்டியிருப்பாங்க. பின்னாடி சாட்டனிக் அந்த சிம்பிள் இருக்கும்ல. ஸோ சிம்பிள்ஸை காட்டியிருப்பாங்க. ஸோ டெவிலையும் குறிக்கும். லூசிஃபர்ன்றது அந்த கடவுளோட இருந்து ஒரு ஏஞ்சல் தானே கீழே வந்ததுக்கப்புறம் நரகத்துக்கு அரசனா மாறிச்சு. ஸோ அதை குறிக்கிறது. முதல் ஃபாலின் ஏஞ்சல் அதுமாதிரி புனிதமான ஏஞ்சலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடவுளுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டோன்னே அரக்கனை மாற்றிட்டாங்க, டெவல் ஆக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் கேரக்டர். இயலுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. லூசிஃபரை காட்டுறது தான் அந்த சாட்டனிக் சிம்பிளையும் சேர்த்து காட்டுறாங்க. நான் சொன்னேன்ல ஈகிள் வரணும்னு சொல்லிட்டு. குறைசி அப்ராம் கையில் ரிங் போட்டிருப்பாரு. அந்த லிங்கில் ஈகிள் இருக்கும். குதிரை ஒன்று பற்றிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குதிரை வந்து எரிஞ்சுக்கிட்டு ஓடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீ கவனிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். நான் திருப்பி கூட காட்டுறேன். அதில் குதிரை எரிஞ்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும். சண்டி குதிரை நொண்டி குதிரை ஆகி போச்சு. கேட்கணுங்குருவே சொன்னா கேட்கணுங்குதிரை நொண்டி குதிரை ஆக்கி விட்டுருவாங்க. இதுதான் விஷயம். அண்ணன் வந்துட்டா தம்பிக்கு வேலை இல்லைல்ல. ஸோ அதுக்காக உள்ளே வந்துட்டாப்புல. அதுவும் இல்லாமல் குறைசி அப்புறம் இந்த ரிங்கை தூக்கி எரிஞ்சிருவாப்புல. ஈகிளோட வேலை முடிஞ்சிருச்சு. ஈகிள்னா என்ன சொல்கிறது? ரஷ்யா, அமெரிக்கா. ரஷ்யாவும் ஈகிள் ரெட்டை கழுகு வச்சிருப்பாங்க. ரெட்டை தலை உள்ள கழுகு வச்சிருப்பாங்க. அமெரிக்காவும் கழுகு வச்சிருக்கோம். 2 ஈகிளையும் தூக்கி எறிகிறாப்புல குறைசி அப்ராம். எங்கே வர்றாரு? சவுத் இந்தியா. சவுத் இந்தியா யூனிவர்ஸ்ல ஐ மீன் பூமியிலேயே ஆளுமை பெற்ற ஒரு புது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சுன்னா ஈகிள் 2ம் தேவையில்லைல்ல. இங்கே ஆள் வந்துருவாங்கல்ல. ஸோ இங்கே வேற ஒரு உருவத்தை உருவாக்கிடுவாங்கல்ல. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. உண்மைதான். இவர் வந்துட்டாருன்னா, அண்ணன் வந்துட்டாருன்னா ஒரு போர் நடக்கும், பெரிய லெவல் நடக்கும். அவர் தான் முடிச்சு வைப்பாரு. ஏன்னா அவங்க தானே முடிக்கிற இடத்துல இருக்காங்க. முடிவை எடுக்க வைக்கிற இடத்துலையும் நாம இருக்கோம். ஸோ நாம தெளிவா இருந்தோம் அப்படின்னா அவங்க அந்த போருக்குள்ள போகவே விடாம தடுத்துடலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளே எலிமினேட்டிங் இருக்காங்க. நம்ம சொல்றது எங்கேயா இருக்க போறாங்க. இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அப்டேட் சொல்றேன். எண்டிங்ல சொல்றேன். வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் டிராக்டர் எடுத்து ஏதோ ஒரு பாதுகாப்போட தஞ்சம் போடுற மாதிரி இருக்கு. எங்கேயோ போற மாதிரி இருக்கு. அகதி மாதிரி போறாங்க. ஸோ வடநாட்டுன்னு சொன்னா அடுத்த ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் பின்னாடி மசூதிலாம் இருக்க ஏரியா. அங்கே ஒரு கலைவரமா இருக்கு. என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு கலைவரம் உருவாக்கியிருக்காங்க போல. ஓகே, குறைசி அப்ராம் காட்டிட்டு நீ திருப்பி நம்ம நாட்டுக்கு வரணும், நம்மளுடைய நிலத்துக்கு திருப்பி நீ வரணும்னு சொல்றாங்க. அண்ணனை கூப்பிட்டு இருக்காங்கல்ல. இங்கே சிங்களஜி இங்கே வரது தானே துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக அண்ணனை வரவே இருக்காங்க. அண்ணன் வந்து தான் இந்த இடத்த ஆளணும், இந்த நிலத்தை திருப்பி டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவை டேக் ஓவர் பண்ண போகிறாங்கல்ல. ஆனால் டேக் ஓவர் பண்ணுறப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம ஆட்கள் இங்கே ஆள்ற மாதிரி காட்டுவானுங்க. சும்மா கோமாளி பொம்மை மாட்டேன் உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் பின்னாடி இருந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ முழுமையான அடிமை ஆகிட்ட அப்படின்னா உண்மையான எதிரி நேரடியாக வந்து ஆள்வான். அப்படி ஆளும் போது தான் மேலே இருக்க டிடெக்ட் ஆகி 3லேருந்து கீழே இறங்குவாங்க. ஸோ அது டிடெக்ட் ஆகிடக்கூடாதுன்றது தான் பல வேலைகள் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே நிரந்தர அடிமை ஆகிட்டீங்க. இங்கேருந்து மெசேஜ் போகணும், அவங்களும் கவனிக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய இன்டர்லிங்கில் இருக்குது. அது கொஞ்சம் டைம் ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்லுவோம், பொறுமையாக சொல்லுவோம். எல்லாத்தையுமே ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். திரும்ப வரணும் சொந்த நாட்டுக்கு. கடவுளின் நாடு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதான கடவுளின் நாடு. கோயில்களின் நகரம் எங்கே இருக்குது? இந்தியாவோ தெரியும் நினைக்கிறேன். ஓகே, கடவுளின் நாடு திருப்பி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறைசி அப்புறம் அப்படி கூப்பிடுவாப்பு. எங்கடா அந்த கை கரெக்டாக மறைக்குதா? ஓகே, அப்படின்னு கூப்பிட்றாப்புல. தெரியும் உங்களுக்கு. கூட்டிட்டு முடிச்சோடனே அதுக்கப்புறம் ஒரு ஷாட் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் கலைவரம். முழுசாக கலைவரமாக இருக்குது. எல்லா ஏரியாலும் பயங்கரமான கலைவரமாக இருக்குது. ஒரு கழகம் பிறந்தால்தான்
விடிவு அதாவது பாதை திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு விஷயம் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்தே தான் தீரணுமா அப்படின்னா கிடையாது. பட் அவங்க அத நம்புறாங்க. அவங்களோட பிலீஃப் எப்படி இந்த அ ரகசியங்கள் காப்பாத்தப்பட வேண்டும். அவங்க குரூப் எப்படி ஒரு பிலீஃப் வச்சிருக்கு. அந்த மாரி ஒரு பிலீஃப் அவைங்க வச்சிருக்காய்ங்க. தேவையே இல்லாம முட்டா பயலுக ஏமாந்து யாருக்கோ பலி குடுத்து இவைங்க என்ன நெனைக்கிறாய்ங்க, நம்ம 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 கொள்கைக்காக இதெல்லாம் பண்றோம். நம்ம கொள்கைக்காக இதெல்லாம் பண்றோம்னு நெனச்சு பண்ணுவாய்ங்க. ஆனா இந்த கொள்கைக்காக பண்ற இந்த பலி, நரபலி எல்லாமே எங்க போகுது அப்படின்னா, எதிரிக்கு வலிமையை சேர்த்துட்டு இருக்கு. இந்த முட்டா பயலுக வெறும் அடிமை மட்டும் தான். அந்த அடிமையா இருக்குன்றதே புரியாம அடிமையா இருக்காய்ங்க. இவைங்கள என்னத்த சொல்லி புரிய வைக்க? ஸோ விஷயங்கள பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். குதிரைய தூக்கி போடுறது, அப்புறம் குதிரை எரிஞ்சுகிட்டு ஓடுது. ஈகிள் தூக்கி எறியப்படுது. குதிரைக்கு வேலை கிடையாது. குதிரைக்கு வேலை கிடையாதுன்னா, பாம்புக்கும் வேலை கிடையாது. 2ம் காலி. நொண்டி குதிரை ஆயிரும். பாம்புக்கு கீரிப்புல போட்டு தள்ளிரும். அதுக்கப்புறம் கழுகு போய் தல உனக்கு அவ்வளோதான் வேலைன்னு பத்தி விட்டுருவாங்க. காக்காக்கு தான் இங்க வலிமை அதிகமாயிரும். 2 பேர் இருப்பாங்க. 2 ட்வின்ஸ் மாரி காட்டியிருப்பாங்க. தல, தளபதி அப்படின்னு ஆள இறக்கியிருப்பாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா சிம்பிள் நடுவுல ட்வின் 2ன்னு போட்டிருப்பாங்க. பார்ட் 2. ஸோ சிம்பாலிசமா ஷார்ட்ஸும் வச்சிருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகப்போகுது. மார்ச் 27ல ரிலீஸ் ஆகப்போகுது. கண்டிப்பா இந்த படம் பார்ப்போம். எல்லாரும் பாருங்க. விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு கை தட்டி விசில் அடிச்சு பாப்கார்ன் தின்னுட்டு வீட்டுக்கு போய் தூங்குங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழ பதிவு செஞ்சுட்டு போங்க. மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா ஜாயின் பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். வேணாம்ப்பா சாமி சொன்னாலும் போட மாட்டீங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஒரு அப்டேட் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஒரு அப்டேட் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அதாவது ஐடபிள்யூ யாரு? எப்படி? என்ன? அவரு உங்கட்ட பேசியிருக்காரா? நேரடியா பேசியிருக்காரா? நானே முதலா ஐடபிள்யூட்ட பேசப் போறேன். கூடிய விரைவில். பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட அஃபிஷியலா நாங்க பேசப் போறோம். டிஸ்கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த டிஸ்கார்ட வந்து எப்படி பயன்படுத்தணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல நாங்க கலந்துரையாடல் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்த பிறகு மக்களுடன் உரையாடலாம். மன் கி பாத் மாரி நம்மளும் மக்களிடம் உரையாடலாம். ஸோ நெறைய விஷயங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள், இதுக்கு பேச வேண்டிய விஷயங்கள், உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்டு என்கிட்ட இல்ல. ஐடபிள்யூட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நானும் அவர்ட்ட பேசி தெரிஞ்சுக்க போறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் அப்டேட்ட குடுக்குறதுக்காக தான் இந்த கடைசி ஒரு அப்டேட் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். மறந்துட்டேன். எந்திரிச்சு போனப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே. இந்த அப்டேட் உங்களுக்கு குடுத்தாச்சா? ஓகே. டிஸ்கார்ட நானே இப்ப தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட பேசி தெரிஞ்சுக்கிட்டு, நாங்க ஒரு கலந்துரையாடல், ஒரு மீட்டிங் போட்டு முடிச்சு உங்கள்ட்ட கலந்துரையாடல் பண்றோம். வெயிட் அண்ட் வாட்ச்.